வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர், அவரோட மனைவி தவறிட்டார். அவருக்கு ஒரே பையன். கல்யாணம் பண்ணார். மருமகன் வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த மருமகளுக்கும் இவருக்கும் செட்டே ஆகலை. இவரோட வே ஆஃப் லிவிங், அந்த பொண்ணு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட ஒத்துக்கலை. சாதாரணமாக சமையல் மாறிடுச்சு. சமையலில் உப்பு புளி காரம் சரியில்லை. என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் அயன் பண்ணி தரல. வெளியில் போனால் வீட்டை பூட்டிட்டு திறக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இத்தனைக்கும் அந்த பொண்ணு பேங்க்கில் வேலை பார்க்குது. பையனும் ஒரு நல்ல ப்ரைவேட்டில் ஆஃபீஸராக இருக்கார். 2 பேரும் வெளியில் போய் தான் ஆகணும். ஆனால் இவர் அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைலில் ஒத்துக்க மாட்டேங்கிறார். நான் பூஜை ரூமுக்கு போனால் எனக்கு தேவையானதெல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னா சொன்னால் தானே வரும். சொல்ல வேண்டாமா? இதை எடுத்து வை, அதை எடுத்து வை, அது வேணும் இது வேணும்னு சொன்னால் செய்ய போகிறாங்க. சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு, இப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் he always complains to his son. இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறா, இப்படி பேசுகிறா அப்படின்னா அந்த பையன் அந்த விஷயத்தை காதில் போட்டுக்கவே இல்லை. இதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ரொம்ப கேஷுவலாக இருக்கார் அந்த பையன். இவர் பார்த்தாரு. ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் ஆச்சு. அப்புறம் ஊருக்கு கொஞ்சம் தள்ளி, இந்த வீட்டுக்கு தள்ளி தனியாக இவர் ஒரு 1 ரூம் கிச்சன் பார்த்து தனியாகவே போயிட்டார். எனக்கு இவங்களே வேண்டாம் அப்படின்னு. இவங்க போய் சொல்லி பார்த்தாங்க. அப்படி கேட்கல. அப்பப்போ போய் பார்க்குறது, அவ்வளோதான். சரி, அங்கே போனோடனே ஒரு மாதம் 2 மாதம் கழித்து ஒரு ஃப்ரெண்டை இவர் கடைவீதியில் பார்க்குறாரு. பார்த்த உடனே, என்னப்பா இது, நான் கேள்விப்பட்டேன், ஒரே பையன், மருமகன் வந்திருக்க, நீ சுலபமாக சாதாரணமாக மகிழ்ச்சியாக இருக்கலாமே, உனக்கு எல்லா வேலையும் இப்போ பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்களே, நீ ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, ஏன் தனியாக போயிருக்க, இந்த வயசில் உனக்கு தேவையா உனக்கு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், நான் என்ன தனியாக போயிட்டேன்னு வருத்தப்படுறியா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் இருக்கிற அந்த ரூமுக்கு எதிரில் ஒரு வீடு, அந்த வீட்டில் நான் அவனுக்கு புதுசாக கல்யாணமான ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. என்ன பண்ணுவேன் தெரியுமா? காலையில் பால் வந்தோடனே என் பாலும் அவங்க பாலையும் எடுத்துகிட்டு போய் தனியாக காய்ச்சி டிகாஷன் போட்டு அவங்களோட பாலில் நான் காபி போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். காலையில் 6 மணிக்கு கடைக்கு போனேன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், ஸ்டோருக்கு போனால் எல்லா மளிகை சாமானும் வாங்கிக்கிறது, வெளியில் போனால் அவங்களுக்கு என்ன தேவையோ இல்லை நானே வாங்கி கொடுத்துருவேன். அவங்களும் அங்கிள் என் மேலே பாசமாக இருப்பாங்க. நான் கூட்டு பண்ணேன்னா அவள் கறி பண்ணால் கொடுப்பாள். நான் ரசம் வச்சேன்னா சாம்பார் வச்சேன்னா பண்ணி கொடுப்பாள். வெளியில் போனோன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க இதை பார்த்துங்க வந்துடுறோம் அப்படின்னு. நான் வெளியில் போனேன்னா அவங்க பார்த்துப்பாங்க. நான் அவங்க வீட்டில் போய் டிவி பார்ப்பேன். அவங்க எங்கள் வீட்டில் காப்பி போட்டு சாப்பிடுவாங்க, டிஃபன் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு என் பையன் மருமகளை விட்டு தனியாக இருக்குங்கிற எண்ணமே இல்லாமல் நான் இப்போ இருக்கேன். நான் வருத்தப்படவோ இல்லை நான் கஷ்டப்படவோ இல்லை, நான் ஜாலியாக இருக்கேன், அப்படிலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ இதுதானே உங்கள் வீட்டில் அவங்க எதிர்பார்க்கல. ஆனாலும் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் பையனுக்கும் மருமகனுக்கும் செஞ்சுருந்தா என்ன? காலையில் பால் வந்தோடனே காய்ச்சி டிகாஷன் போட்டு வச்சுட்டா அவங்க காய் போட்டு உங்களுக்கு தர போகிறாங்க. கடைக்கு நீங்கள் போகிறப்ப காய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. செய்யலாமே. எல்லாமே மருமகன் தான் செய்யணும். மருமகன் வந்துட்டா எனக்கு ஜாலி தான், நான் அப்படியே உட்காந்து தான் இருப்பேன். ஆனாலும் அவன் அது செய்யலை அப்படின்னு ஏன் சொல்லுவானே? இன்ஸ்ட்ரக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருந்தால் அங்கே இருந்திருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. அதை போட்டுட்டு யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட போய் காப்பி போட்டு தர்றது, சாம்பார் வச்சு கொடுக்கறது, அவங்க வீட்டில் ஈவன் அவங்க ஏத்தாள் வைக்கிறது, அயன் பண்ணுறதுக்கு கொண்டு வீக்குள்ள கொடுப்பாரு. கொண்டு போய் அயன் பண்ணிட்டப்பா அந்த வச்சுக்க அப்படி கொடுப்பாரு. அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏன் செய்யலை?
அவர் செய்யாமல் வெளியே வந்துட்டார். யாருக்கோ என்னமோ செய்கிறதில்ல, என்ன புண்ணியம்? நம்ம வீட்டில் நம்ம உறவோ நம்ம சொந்தம் அவங்களுக்கு செய்கிறதுல என்ன பிரச்சனை? மாட்டாங்கிறாங்க. 95% ஆஃப் ஃபேமிலியில் இது பிரச்சனை இருக்குது. செஞ்சால் என்ன தான் ஆகிடும்? இப்போ என்ன இருக்குது தெரியுது. வெளியில் போய் இன்னொருத்தருக்கு செய்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கு. சர்வீஸ் உங்களை என்ன அடிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? வேலைக்காரனே கிடையாது. நமக்காக, நம்ம ஃபேமிலிக்காக. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஈகோ. நாம் வந்து இந்த பொண்ணுக்கு வேலை செஞ்ச பழகிட்டோம்னா அடிமையாகிடுவோம் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணம். அதை வந்து எடுத்துடணும். நம்ம வீடு, நம்ம பையன், நம்ம மருமகள், நம்ம செய்வோம். அப்படி இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாது, தப்பும் கிடையாது. செஞ்சால் தான் என்ன? முடியலையே வேறு விஷயம். முடியல, என்னால் முடியல, உடம்பு முடியல, என்னால் வந்து அயன் பண்ண முடியாது, பரவாயில்ல, அவங்க செய்வாங்க. ஆனால் சொல்லலாம் இல்லையா? என் அம்மா என் துணியை வந்து அயன் பண்ணிப்பான், அப்படியே பண்ண போகிறாங்க. அவங்க அதை பண்ணாமல் அவங்க செய்யலை அப்படின்னு குறை சொல்கிறவர்கள் தான் இருக்காங்க. அதனால் இட் குட் பி ஈஸிலி பி அவாய்டட். அங்கேயே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒன்லி திங் இஸ் தட் ஈகோ. அதை எடுத்துருங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.